ஆவடி காவல் ஆணையரகத்தில் இன்று குறை தீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு கோரிக்கை மனுக்களை அளித்தனர். அப்போது திடீரென பெண்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் திரண்டு காவல் ஆணையரகத்தின் முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சென்னை புறநகர் பகுதியில் வீடு வாடகைக்கு விடப்படும் என சாலையில் ஒட்டப்பட்டிருந்த சுவரொட்டிகளை பார்த்து பூந்தமல்லியில் உள்ள தனியார் அலுவலகத்திற்கு சென்றதாகவும், அங்கிருந்த அறிவு நம்பி மோகனா ஆகியோர் வீடு வாடகை மற்றும் லீஸுக்கு பெற்றுத் தருவதாக கூறி 100க்கும் மேற்பட்டோரிடம் 1 லட்சம் முதல் 10 லட்சம் ரூபாய் வரை பெற்றதாக கூறப்படுகிறது. பின்பு ஒரு சிலருக்கு மட்டும் வீடு வாடகைக்கு எடுத்து கொடுத்துவிட்டு மற்றவர்களை ஏமாற்றி வந்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே வாடகை வீட்டில் குடியேறியவர்களிடம் அந்த வீட்டின் உரிமையாளர்கள் தங்களுக்கு வீட்டு வாடகை சரியாக வரவில்லை எனவும் உடனடியாக வீட்டை காலி செய்ய வேண்டும் என்று கூறியதாக தெரிகிறது. இதனால் அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் பணம் கொடுத்த அறிவு நம்பி மோகனா ஆகியோர் கேட்டபோது அவர்கள் சரியாக பதில் சொல்லவில்லை என்று தெரிகிறது. இது குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரின் பேரில் பூவிருந்தவல்லி காவல் நிலையத்தில் அறிவு நம்பி மோகனா ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்கள் பணத்தை திரும்ப பெற்றுத்தர கோரி ஆவடி காவல் ஆணையரகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர். பொதுமக்களின் திடீர் போராட்டம் காரணமாக அங்கு பரபரப்பு நிலவியது.